ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ராயன், அதாவது தனுஷுடைய 50வது படமா வெளிவந்திருக்கு. வெளிவந்திருந்தாலும் அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரும் கூட. இதுக்கு முன்னாடி பவர் பாண்டிங்கிற ஒரு படத்த டைரக்ட் பண்ணியிருந்தாப்ல. அது அருமையான ஒரு குடும்ப கதையோட வந்தாரு. இதுல குடும்ப கதையோட சேர்த்த வன்முறைகளையும் கலந்து கட்டி டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. அதாவது இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுஷுடைய தம்பிங்க 2 பேரு, தங்கச்சி. உங்களோட சென்னையில இருக்காரு. தனுஷ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அவர் தம்பி ஒரு தம்பி படிச்சுட்டு இருப்பாப்ல காலேஜ்ல. இன்னொரு தம்பி கொஞ்சம் அங்கன இங்கன சண்டைய போட்டுக்கிட்டு, வம்பிழுச்சுக்கிட்டு, குடிச்சுப்புட்டு, எதையாவது தகராறு இழுத்துக்கிட்டே ஒரு பஞ்சாயத்தோட வந்துகிட்டே இருப்பாப்ல. அவர் தங்கச்சி, அது அமைதியான ஆளு. இந்த மாரி போயிட்டு இருக்கையில அதே ஏரியால ஒரு பக்கம் பெரிய ரவுடி எஸ்.ஜே. சூர்யா. அவரு ஒரு கும்பலா இருக்காரு. அவருக்கு எதிர்முனையில சித்தப்பு சரவணன். அவரும் கும்பலா ஒரு டீம வச்சுக்கிட்டு இவங்க ரவுடிசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ரவுடிகளையும், அதாவது சித்தப்பு சரவணனையும், எஸ்.ஜே. சூர்யாவையும் அவங்களுக்குள்ளே முட்டிக்க விடணும். அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க வைக்கணும். அடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லாம அவங்களே வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு செத்து போயிருவாங்க. நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பிளானுக்குள்ள தனுஷ் குடும்பம் உள்ள வந்துருது. எதிர்பாராத விதமா உள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த தனுஷ் குடும்பம் அதுலேருந்து மீண்டு வந்துச்சா? இதனால தனுஷ் குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன? அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அது தனுஷுடைய 50வது படம். இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. அவரும் கையில எதையாவது வச்சுக்கிட்டு கர 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 கடன்னு கழுத்த அறுத்துக்கிட்டே திரிஞ்சாரு. இவரும் 50வது படம் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவரு இல்ல ஏதாவது கத்தி கித்தியோ வச்சுக்கிட்டு சதக்கு சதக்குன்னு வரால் போறால்லாம் குத்திக்கிட்டு இருக்காரு. மொத்தம் 50வது படம்னா ஏதாவது ஒரு 50, 100 பேரை காவு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோடவே எடுப்பாங்க போல. அதுக்கு முன்னாடி கருடன். அதுதான் அது அவரு சூரிக்கு 50வது படம் இல்ல. இருந்தாலும் அதுலயும் அவர் அந்த வேலைய தான் பண்ணாரு. இந்த 3, 4 மாசத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா, வந்த படங்கள்லாம் வன்முறைகளான படங்களாவே இருக்கு. சும்மா சதக்கு சதக்குன்னு குத்துறது, கரகரன்னு கழுத்த அறுக்கிறது, எதையாவது பண்ணி மொத்தம் ஸ்க்ரீன்ல ரத்தம் தெறிக்க விட்டு, படம் பார்க்குற ஆடியன்ஸ் மேலயும் ரத்தம் தெறிக்க விடுற மாரியான காட்சி அமைப்பு உள்ள படம் தான் இப்ப ஜாஸ்தியா இந்த இடையில இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் எதை விரும்புறாங்களோ அதுதான் அவங்களும் குடுப்பாங்க. அவங்க மேல குறை சொல்ல முடியாது. இப்ப இதத்தான் பார்க்குறாங்க விரும்பி. வன்முறை, வெறியாட்டங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள தான் இப்ப விரும்பி பார்க்குறாங்க. அப்படி படம் தான் ஓடுது. இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, காதல் படம் ஒரு ஏதாவது வெற்றி அடைஞ்சுச்சுன்னா, அது லவ் சப்ஜெக்ட்டாவே எல்லா படமும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நகைச்சுவை சம்மந்தப்பட்ட ஒரு படம் வெற்றி அடைஞ்சுச்சுன்னா, நகைச்சுவை சம்மந்தமாவே அடுத்து வர்ற படங்கள்லாம் வரும். இப்போ இந்த சீசன் அதாவது வன்முறை, வெறியாட்டங்கள் உள்ள சீசன் போல. அதான் வரிசையா இந்த மாரி படங்கள்லாம் வந்திருக்கு. அதே மீறி இதுல தனுஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்ல வேண்டியதில்ல. அவர் அருமையா நடிப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா அதையும் நம்ம விட்டுற வேண்டியது. ஆனா, இந்த சித்தப்பு சரவணன் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆளு நடிச்சிருக்காரு அப்படின்னா செல்வராகவன். செல்வராகவன் அதாவது தனுஷுடைய அண்ணன் டைரக்டர் செல்வராகவன் சூப்பரா பண்ணியிருக்காப்ல. இதுவரையும் தனுஷ வச்சு தனுஷ்ட்ட இருந்த அருமையான ஒரு நடிப்பு திறமைய வெளியில கொண்டு சூப்பரா அவர நடிக்க வச்சு பெரிய பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு செல்வராகவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவருடைய நடிப்பு திறமைய இவர் கொண்டு வந்தாரு அப்படின்னா, இப்போ அண்ணனுடைய நடிப்பு திறமைய தம்பி டைரக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காரு. ஒரு அருமையான நடிகரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி 2, 3 படம் நடிச்சிருந்தா கூட, இந்த படம் இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி நடிச்ச அவ்வளவு படத்தையும் தூக்கி சாப்பிடுற மாரி தான் இந்த படம் இருக்கு. மத்தபடி ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் அத நம்ம சொல்லவே வேண்டியதில்ல. இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பாட்டு செம்ம. அது ஏற்கனவே வைரல் ஆயிருச்சு அந்த பாட்டு. "உசிரே நீதான்" அந்த பாட்டு. இந்த பாட்டுலாம் வரையில தியேட்டர்ல கிளாப்ஸ் பறக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் டைரக்டர் அவரும் அந்த செட்டா இல்ல ஒரிஜினலா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பண்ணியிருந்தாரு. ஒளிப்பதிவாளர் அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அநேகமா அந்த ஒளிப்பதிவாளருக்கு அந்த மூஞ்சிலாம் ரத்தம் தெறிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதுல சீன் நெறையா இருக்கு. மொத்தமா அந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்லாம இருக்கு. இப்ப சமீபத்துல வந்த படங்களுக்கு இது எவ்வளவோ பரவால்ல. அது ஸ்க்ரீன் பிளேல பெருசா ஒண்ணும் சுவாரஸ்யங்கள் இல்லாட்டி கூட, இந்த படம் பார்க்குற மாரி தான் இருக்கு. அதாவது இந்த ஓவர் டோஸ் தான் வன்முறைகள். அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஒரு கதை. மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதத்தான் சொல்லணும்னு நெனச்சேன் சொல்லிட்டேன். ஓகே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்.